வணக்கம். நான் சித்த மருத்துவர் பாசமணிகண்டன். இன்னைக்கு நம்ம ஆண்களுக்கு தாம்பத்தியத்தில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை விரைப்புத்தன்மை குறைபாடை பற்றி தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த விரைப்புத்தன்மை குறைபாடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான காரணங்களால் வரக்கூடியது. ஒன்று பார்த்தீங்கன்னா, ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டு ஸ்பைனல் கார்டில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ அல்லது இடுப்பு பகுதியில் ஏதாவது அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அதனால கூட நமக்கு இந்த எரெக்டல் டிஸ்பங்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய விருப்பத்தன்மை குறைபாடு ஏற்படும். அடுத்ததாக நாள்பட்ட மது பழக்கத்துக்கு அடிமையாகி அல்லது புகைப்பழக்கம், ட்ரக்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படக்கூடும். மூணாவதாக பார்த்தோம்னா, மன அழுத்தம், பயம், பதட்டம், இல்லை மனநோய் சம்பந்தப்பட்டதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரைகள், ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக் எடுத்தால் கூட நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா, முக்கியமானது உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய். இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம நாள்பட்ட முறையில் அதை கண்டுக்காம அதோட அளவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதுக்கு தீவிரமாக நம்ம மருந்து எடுக்கலை அப்படின்னா இந்த நோயினால நமக்கு எரெக்டல் டிஸ்பங்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய விரைப்புத்தன்மை குறைபாடு ஏற்படக்கூடும். இந்த குறைபாடுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கில முறை மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயகரா, சில்டனாப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது. இருந்தாலும் இது ஆரம்ப கட்டத்தில் தான் உங்களுக்கு ஒரு சிறந்த பலன் அளிக்கும். மேலும் இந்த மாதிரி மருந்துகள் நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் சித்த மருத்துவத்தில் இதை மருத்துவர் ஆலோசனையோட மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100% இந்த பிரச்சனையை கண்டிப்பா சரி பண்ண முடியும். ஆனால் இந்த இதில் முக்கியமாக மருத்துவர் ஆலோசனையோட மருந்துகள் எடுத்தால் மட்டும்தான் 100% நம்ம இந்த நோயை சரி பண்ண முடியும்.